காலை வந்தனங்கள். அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் கண்டி தேவ சபை தமிழ் ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு நினைவிருக்கும் யோவான் புத்தகத்தில் இயேசுவை காணுதல் என்ற தலையங்கத்தில் நாங்கள் கடைசி 2 மாதங்களாக ஒரு பயணம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்று கடைசி பிரசங்கமாக இருக்கிறது. அதில் யோவான் 11ஆம் அதிகாரம் கல்லறையில் இருந்து வெளியே என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு பேச போகிறேன். உங்களுக்கு நினைவிருக்கும் யோவான் புத்தகத்தில் 7 அற்புதங்களை யோவான் எடுத்து அதை 7 அடையாளங்கள் என்று அவன் அதற்கு கூறுகிறான். அதற்கு காரணம் என்னவென்றால் அது அற்புதத்துக்கு அப்பாற் சென்ற காரியங்கள். அதில் அவன் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால் இது அற்புதங்கள் மாத்திரம் அல்ல, இந்த அற்புதங்களின் ஊடாக இயேசு தன்னை எங்களுக்கு யார் என்று காண்பிப்பதற்காக செயல்படுகிறார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த காலை நேரத்தில் என்னவென்றால் இந்த ஒவ்வொரு அற்புதங்களின் பின்னாலும் இயேசு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நாங்கள் இயேசுவை காண வேண்டும் இந்த அற்புதங்களின் ஊடாக. அதனால்தான் இந்த பயணத்தை நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நினைவிருக்கும் இந்த கடைசி 6 அற்புதங்களை குறித்து பேசி இன்று 7வது அற்புதம், கடைசி அற்புதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதுதான் நாங்கள் சொல்லலாம் இந்த அற்புதங்களின் கிளைமேக்ஸ், உச்ச நிலை என்று சொல்லலாம். அதான் யோவான் 11 லாசரஸை மீண்டும் இயேசு உயிர் தெளிப்பிப்பதுதான் இந்த அற்புதங்களின் கிளைமேக்ஸ். அதுதான் அந்த ஒவ்வொரு அற்புதங்களிலும் இருக்கிற உயர்ந்த அற்புதம் என்று எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. அந்த அற்புதத்தின் ஊடாக இயேசு தன்னை எங்களுக்கு காண்பிக்கிறார். ரைட்? நாங்கள் இன்று தேவ வார்த்தை யோவான் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனங்கள் வரை நாங்கள் வாசிக்க போவதில்லை. அதை நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களோடு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளும் இருக்கிறபடியா அதை நாங்க ஒரு மூவியின் ஊடாக அதை நாங்க பார்க்க போகிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரை இப்பொழுது உங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதா இருக்கும். இயேசு வந்து சேர்ந்த போது லாசரு கல்லறையில் வைக்கப்பட்டு ஏற்கனவே 4 நாட்களாகிவிட்டன என்று கண்டார். பெத்தானியா எருசலேமில் இருந்து 2 மைல்களுக்கு குறைவான தூரத்திலேயே இருந்தது. இறந்து போன அவர்களுடைய சகோதரனின் நிமித்தம் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் சொல்வதற்கு அநேக யூதர்கள் அங்கே வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவரை சந்திப்பதற்கு அவள் புறப்பட்டு போனாள். ஆனால் மரியாளோ வீட்டிலேயே இருந்து விட்டாள். மார்த்தாள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் எனது சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுதும் கூட நீர் கேட்பது எதுவோ அதை இறைவன் உமக்கு கொடுப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றாள். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து, உன்னுடைய சகோதரன் திரும்பவும் உயிருடன் எழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், கடைசி நாளில் நடைபெறும் உயிர்த்தெழுதலில் அவன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று எனக்கு தெரியும் என்றாள். அப்பொழுது இயேசு அவளிடம், உயிரும் உயிர்த்தெழுதலும் நானே. என்னில் விசுவாசமாயிருக்கிறவன் மரித்தாலும் உயிர் வாழ்வான். உயிரோடு இருந்து என்னில் விசுவாசிக்கிறவன் எவனும் ஒரு நாளும் மரிக்க மாட்டான். நீ இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் இறைவனின் குமாரன், உலகத்திற்கு வருகிற கிறிஸ்து, இதை நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அவள் இதை சொன்ன பின்பு திரும்பி போனாள். அவள் தன்னுடைய சகோதரி மரியாளை பக்கமாக கூட்டிக் கொண்டு போய், போதகர் வந்திருக்கிறார், அவர் உன்னை கூப்பிடுகிறார் என்றாள். மரியாள் இதை கேட்டபோது விரைவாய் எழுந்து அவரிடம் போனாள். இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல் தான் மார்த்தாளை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். வீட்டிலே மரியாளுடன் இருந்து அவளுக்கு ஆறுதல் கூறிய யூதர்கள் அவள் விரைவாய் எழுந்து புறப்பட்டு போகிறதை கண்டபோது அவர்களும் அவள் பின்னே போனார்கள். அவள் அழுவதற்காக கல்லறைக்கு போகிறாள் என்றே அவர்கள் நினைத்தார்கள். இயேசு இருந்த இடத்திற்கு மரியாள் போய் சேர்ந்த போது அவள் அவரை கண்டு அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அவள் அழுவதையும் அவளுடன் வந்திருந்த யூதர்கள் அழுவதையும் இயேசு கண்டபோது அவர் ஆவியில் கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, வாரும், வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அதைக் கண்ட யூதர்கள், பாருங்கள், இவர் அவனில் எவ்வளவு அன்பாயிருந்தார் என்றார். ஆனால் அவர்களில் சிலரோ, குருடனுக்கு கண்களை திறந்த இவர் அவனை சாகாமல் காத்திருக்கலாமே என்றார்கள். இயேசு திரும்பவும் துயரமுடையவராய் கல்லறைக்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது.
அதன் வாசலிலே ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அவர் அங்கு நின்றவர்களை பார்த்து, அந்த கல்லை அகற்றுங்கள் என்றார். அப்பொழுது இறந்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள், ஆண்டவரே, இப்பொழுது அது நாற்றம் வீசுமே, அங்கே அவனை வைத்து 4 நாள் ஆயிற்றே என்றாள். அப்பொழுது இயேசு, நீ விசுவாசித்தால் இறைவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார். எனவே அவர்கள் அந்த கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிவேன். ஆயினும் இங்கு நிற்கிற மக்கள் நீரே என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கும்படி இதை சொன்னேன் என்றார். இயேசு இதை சொன்ன பின்பு அவனை உரத்த குரலில், லாசருவே, வெளியே வா என்று கூப்பிட்டார். மரித்து போன மனிதன் வெளியே வந்தான். அவனுடைய கைகளும் கால்களும் மென்பட்டு துணிகளால் சுற்றப்பட்டிருந்தன. அவனுடைய முகத்தை சுற்றியும் ஒரு துணி கட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை பார்த்து, அவன் கட்டவிழ்த்து போக விடுங்கள் என்றார். இந்த கதையில் முக்கியமான வார்த்தைகள் 3 வார்த்தைகள், அதாவது 3 வார்த்தைகள் வந்து இதில் இருக்கிற இயேசுவை யார் என்று வெளிக்கொண்டு வருகிற வார்த்தைகள் வந்து யோவான் 17ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள், 25-26 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு மாத்தாள் சொன்ன பதில் என்ன? அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இந்த இடத்துல மாத்தாள் 27ஆம் வசனத்துல கொடுத்த பதில் வந்து யோவான் இந்த புத்தகத்தை எழுதின காரியத்தை மாத்தாள் முதல் தடவையாக இயேசு யார் என்று ஒரு மனிதனின் ஊடாக வெளிப்படுகிற முதல் தருணமாயிருக்கிறது. இயேசு யார், இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதற்கு மாத்தாள் பதில் கொடுக்கிறார். 27ஆம் வசனம், 27ஆம் வசனத்தை திரும்பி போடுங்க. 27ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்லப்படுகிறது. நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரன் ஆகிய, முதலாவது இயேசு யார்? யார் முதலாவது? தேவகுமாரன், தேவனுடைய மகன், அதாவது அவர் தேவன் முதலாவது. இரண்டாவது கிறிஸ்து. கிறிஸ்து என்ற யாரு? யாரு? மெஸ்ஸாயா, மெசியான்னு சொல்றது அர்த்தம் என்ன? ரட்சிப்பால், ரட்சிக்கிறவர்களை. அவர்தான் தேவகுமாரன், அவர் எங்களுடைய இரட்சகர். அவர் எங்களுடைய தேவகுமாரன், இரட்சகர் என்ற ரெண்டையுமே வெளிப்படுத்தின முதல் தருணம் மாதாவின் வாயின் ஊடாக இயேசு இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார், அவர் யார் என்பதை அவள் காண்பிக்கிறார். அப்பொழுது இன்று நான் உங்களுக்கு பேச போகிற காரியம் என்னன்னு கேட்டா 3 காரியங்களை குறித்து மிக விரைவாக நான் பேச விரும்புகிறேன். இயேசு யார், அவர் ஏன் வந்தார், இது நமக்கு எதனை உணர்த்துகிறது. முதலாவது இயேசு யார்? இயேசு, உங்களுக்கு தெரியும், இந்த கதையை நீங்க பார்த்த பொழுது உங்களுக்கு நினைவிருக்கும், இயேசுவுக்கு மிக நெருங்கிய குடும்பமாகிய மரியா, மாத்தாள், லாசரஸ் என்று 3 நபர்கள் இருந்தார்கள். அவர்களில் லாசரஸ் மரித்து போகிறான். மரித்து போன பின்பதாக 4 நாட்களுக்கு பின்பதாக இயேசு அந்த இடத்துக்கு திரும்பி வருகிறார். அவர் வருகிற பொழுது முதலில் சந்திக்கிற நபர் வந்து மாத்தாளா இருக்கிறாள். அவள் 21ஆம் வசனத்தில் நாங்கள் பார்த்தா மாத்தாள் என்ன சொல்றாண்டா, ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருந்தால், மாத்தாள் இயேசுல வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அவர் சொல்லுகிறார். நீங்க வந்து பிறகு 33ஆம் வசனத்துக்கு போகல, மரியாளும் வந்து சொன்ன விஷயம் இதே விஷயத்தை தான் சொல்லுகிறார். நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 2 சகோதரிமாரும் ஒரே காரியத்தை தான் இயேசுக்கு சொல்றாங்க. ஒரே காரியம், 2 பேரும் ஒரே காரியத்தை சொல்றாங்க. ஒரே வார்த்தை தான் சொல்லப்படுகிறது. ஒரே துக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரே வார்த்தை பாவிக்கப்படுகிறது. ஒரே விதத்தில் அவர்களது இருதயங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு இந்த 2 சகோதரிமார்களுக்கும் கொடுத்த பிரதி உத்தரம் வித்தியாசமாய் இருக்கிறது.
அந்த 2 பிரதியுத்தரத்தின் ஊடாக இயேசு யார் என்பதை எங்களுக்கு காண்பிக்கிறார். முதலாவது மாத்தாவுக்கு இடத்தில் நாங்கள் போகிற பொழுது மாத்தாவுக்கு அவர் தெய்வீக குரலை, அதாவது அவர்தான் தேவன் என்பதை காண்பிக்கிற குரலை அவர் மாத்தாளுக்கு கொடுக்கிறார். அவர் மாத்தாளிடம் பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றா 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனத்தை வாசி பார்ப்போம். என்ன சொல்றார் என்று, இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மரியாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்கள், இதுல 25ஆம் வசனத்துல இயேசு தான் யார் என்பதை மரியாளுக்கு சொல்லுகிறார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவதானித்து பாருங்கள், இதில் இயேசு சொல்லாத விஷயம் என்ன? இயேசு சொல்லாத விஷயம் நான் உயிர் தெழுப்பது எனக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று அவர் சொல்லவில்லை. இயேசு இந்த இடத்தில் எனக்கு உயிர்த்தெழுதலுக்கு எனக்கு வல்லமை இருக்கு என்று அவர் சொல்லவில்லை. இயேசு இந்த இடத்தில் எனக்கு உயிர்த்தெழுதலை செய்ய முடியும் என்று சொல்லவில்லை. இந்த இடத்தில் அவர் சொன்னது என்னென்றால், நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் நாங்கள் காணக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதாவது இந்த உயிர்த்தெழுதல் என்றது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு விடயம் அல்ல. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நபர். உயிர்த்தெழுதல் என்றது எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு விஷயம் அல்ல. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நபர். யார் அந்த நபர்? யார் அந்த நபர்? இயேசு. அவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதல். திரும்பி பாருங்க, நானே. இயேசு அவனை நோக்கி, நானே, அண்டர்லைன் பண்ணுங்க, நானே உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் ஒரு நபர். உயிர்த்தெழுதல் நபர் என்பதை எங்களுக்கு காணக்கூடியதாய் இருக்கிறது. இதை சொல்லக்கூடிய ஒரு தேவனால் மாத்திரம் தான் இதை சொல்ல முடியும். இதை சொல்ல முடியும் எங்களுக்கு ஆதியாகமம் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல அவர் வார்த்தைகளினால் உலகத்தை படைத்த தேவனால் மாத்திரம் தான் சொல்ல முடியும். நானே உயிர்த்தெழுதல் என்று சொல்ல முடியும். வேறு யாராலையும் அது சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது, இந்த அதாவது மாத்தாளுக்கு முன்னால இந்த துக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பெண்மணியின் முன்னால் நிற்பது யார் என்று நாங்கள் கேட்டா, ஒரு நாள் இந்த உயிர்த்தெழுதலுக்கான வல்லமையை கொடுக்கிற நபர் அல்ல, இந்த உயிர்த்தெழுதலை கொண்டு வரக்கூடிய இந்த உயிர்த்தெழுதலுக்கான வல்லமை அவள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அவர் இந்த இடத்தில் தான் தேவன் என்பதை அவளுக்கு காண்பிக்கிறார். மாத்தாளுக்கு இயேசு காண்பித்த விஷயம் என்னவென்றால், நான் தான் தேவன், நான் தான் தேவன், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற வெளிப்படுத்தலின் ஊடாக மாத்தாளுக்கு இயேசு காண்பிக்கிறார், நான் தேவன், நான் தேவன். இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், மரியாளை பார்க்கிறோம். மரியாளுக்கு என்ன அவர் செய்ய வருகிறார் என்றால், மரியாளுக்கு மனிதத்துவத்தின் கண்ணீரை காண்பிக்கிறார். இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மரியாள் அவள் இயேசுவின் பாதத்தில் விழுகிறாள். அவளும் அதே வார்த்தை 32ஆம் வசனத்தை பாருங்க, என்ன சொல்றாரு 32ஆம் வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அதே வார்த்தைகள், நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அந்த நேரத்தில் இயேசு என்ன செய்தார்? அந்த நேரத்தில் அவர் அவளோடு வாத விவாதம் செய்து கொள்ள போகவில்லை. அந்த நேரத்தில் இந்த மரணத்தை தான் மீண்டும் எவ்வாறு மாற்ற போகிறார் என்று விளக்கம் கொடுக்க போகவில்லை. அந்த நேரத்தில் அவர் இறையியலை குறித்து அவளுக்கு பேச போகவில்லை. அந்த நேரத்தில் என்ன செய்தார் என்றால் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அழுதார் என்று சொல்லப்படுகிறது. மிக சுருக்கமான வேத வசனம், இயேசு அழுதார். ஆனா மிகவும் ஆழமான ஒரு தேவ வசனமாய் காணப்படுகிறது. இயேசு அழுதார் எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. அதில் ரைட், இதில் அதாவது தேவ புத்திரன் என்று சொல்லப்படுகிறவர் அதுக்கு பிறகு என்ன செய்கிறார் என்றால், அவர் இந்த மரித்து அந்த வைக்கப்பட்டிருக்கிற கல்லறையின் முன்னால் நின்று அவர் அழுகிறார். அவர் அந்த நேரத்தில் அழுகிறது எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. இந்த அழுகை எங்களுக்கு என்னத்தை காண்பிக்கிறது என்றால், இந்த தேவன் என்று மரியாளுக்கு காண்பித்த அதே இயேசு மாத்தாவுக்கு தேவன் என்று காண்பித்த அதே இயேசு மரியாளுக்கு தான் ஒரு மனிதன் என்பதை அவளுக்கு காண்பிக்கிறார். நான் முழுமையான ஒரு மனிதன், ரைட்?
எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிற ஒரு மனிதனுக்குத்தான் இன்னொரு மனிதனின் துக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்குத்தான் இன்னொரு மனிதன் துக்கப்படுகிற நேரத்தில் அவரோடு அழ முடியும். ரைட்? அப்ப இந்த இடத்துல நாங்க காண்ற விஷயம் என்னவென்றால், அவர் தேவனாய் மாத்திரம் இயேசு இருந்திருந்தால், தேவனாய் மாத்திரம் இயேசு இருந்திருந்தால் இந்த உலகத்தில் துக்கப்படுகிற துக்கங்கள் அவரை ஒரு நாளும் தொட முடியாது. அவர் ஒரு நாளும் அழப்போகிறது இல்லை. அடுத்த பக்கத்துல இயேசு மனிதனாய் மாத்திரம் இருந்திருந்தால் அவர் நாங்கள் துக்கம் படும் பொழுது அழுதிருப்பார். ஆனால் நாங்கள் துக்கப்படுகிற காரியத்தை குறித்து அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தேவனாய் மாத்திரம் இருந்திருந்தால் அவருக்கு வல்லமை இருக்கிறது, ஆனால் உங்களோட அழமாட்டார். அவர் மனிதனாய் மாத்திரம் இருந்திருந்தால் உங்களோட அழுதிருப்பார், ஆனா அவருக்கு வல்லமை இருந்திருக்காது. ஆனால் நாம் இயேசு யாரு? முழுமையான தேவன், முழுமையான மனிதன். முழுமையான தேவனும் அவர்தான், முழுமையான மனிதனும் அவர்தான். அவரால் முடியும். நாங்கள் அழுகிற பொழுது எங்களோட அழுவதற்கும் அவரால் முடியும். ஆனால் நாங்கள் அழுகிற காரத்தை மாற்றுவதற்கான வல்லமையும் அவருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் உங்களோட தேவன் இயேசு. அதுதான் இயேசு இந்த இடத்தில் அவர் காண்பிக்கிறார். I am the God man. நான் தேவ மனிதனாய் இருக்கிறேன். முழுமையான தேவன், அதே போல் முழுமையான மனிதன். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு பரிபூரண, நாங்க சொல்லுகிறோம் அவருக்கு ஆலோசகர், இல்லாவிட்டால் அவர் மிகச்சிறந்த ஆலோசகர் அவருக்கு சொல்லுகிறோம். அது காரணம் என்னண்டா, எங்களுக்கு ஒரு போதகர் என்ற விதத்தில் மனிதர்கள் பிரச்சனையோடு வருகிற பொழுது அவர்களுக்கு ஆலோசனை செய்யும் பொழுது சில நேரங்களில் அவர்களுக்கு கூட நாங்கள் அழுவணும், சில நேரங்களுக்கு அவங்களோட நாங்கள் சத்தியம் சொல்லுவோம். அழுகிற நேரம் இருக்கு, சத்தியம் சொல்ற நேரம் இருக்குது. அவர்களுக்கு மாத்தாளுக்கு சத்தியத்தை சொன்னது போல சத்தியத்தை சொல்ல வேண்டிய நேரம் இருக்கு, மரியாளோட அழுகிற போல அழுகிற மிகச்சிறந்த ஆலோசகர் செய்யற விஷயம் அதுதான். ஆனால் எனக்கு போதகர் என்ற விதத்தில் எனக்கு இருக்கிற அனுபவத்தின் படி இதை எங்களுக்கு ரெண்டையும் எந்த நேரத்துல சரியா செய்யறன்றது எங்களுக்கு எப்பவுமே நாங்க பிழைச்சிருவோம். அழ வேண்டிய நேரத்துல சத்தியத்தை சொல்லி அவங்களை இன்னும் புண்படுத்துற நேரங்கள் இருக்கிறது. அவங்களை சத்தியத்தை சொல்ல வேண்டிய நேரத்தில் நாங்க அழுது அவங்களுக்கு உண்மையை சொல்லாத நேரங்கள் இருக்கிறது. அதான் எங்களுக்கு இருக்கிற குறைபாடு. மனிதர்கள் என்ற விதத்தில் எங்களுக்கு இதை சரியாக செய்வதற்கான வல்லமை எங்களுக்கு இல்லை, அதுக்கு தேவையான ஞானம் எங்களுக்கு இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய இயேசு அவர் மிக சிறந்த ஆலோசகர். அவருக்கு தெரியும் எப்போ உங்களோட அலுவலம் உண்டு, அவருக்கு தெரியும் எப்ப உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி உங்களுடைய இருதயத்தை மாற்றணும், அவருக்கு தெரியும். அவர் ரெண்டையும் நன்றாக அறிந்த தேவன், சரியான நேரத்தில் சரியாதை செய்யக்கூடிய தேவன். அதான் அவர் மிக சிறந்த ஆலோசகராய் இருக்கிறார். அது எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான்காவது விஷயம், நான் இந்த இயேசு யார் என்று தேவன் மற்றும் மனிதன், நான்காவது விஷயம் நமது அன்பை சீரமைக்கும் அழகு அவர் மாத்திரமே. உங்களுக்கு தெரியுமா, அகஸ்டின் என்று சொல்லுகிறவர் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக சிறந்த இறையியலாளர் என்று நாங்கள் சொல்லக்கூடிய நபர் தான் அகஸ்டின். அகஸ்டின் என்றவர் அவர் சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு காரியம், மனிதனுக்கு இருக்கிற அடிப்படையான மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், மனிதனுக்கு அடிப்படையான மிக பிரச்சனை என்னவென்றால் அவனுடைய அன்பு ஒழுக்கமற்ற அன்பாய் இருக்கிறது, சீரற்ற அன்பாய் இருக்கிறது. அதுல என்ன சொல்ல வருகிறார்டா, மனிதன் இருக்கிற அடிப்படையான ப்ராப்ளம் பிரச்சனை என்னன்னு கேட்டாண்டா, எங்கட இருதயத்துல நாங்க அன்பு செலுத்தக்குள்ள எங்களுக்கு ஒரு ஒழுங்கான அன்பு எங்களுக்கு செலுத்த முடியாது. அதாவது சின்ன காரியங்களுக்கு அதிகமா நாங்க அன்பு செலுத்தலாம், பெரிய காரியங்களுக்கு நாங்க குறைவா அன்பு செலுத்துறோம். அதான் எங்கட இருதயத்துல இருக்கிற பிரச்சனை. எங்கட இருதயத்துல இருக்கிற பிரச்சனை என்றா, அன்பை நாங்க ஒழுக்கமா எங்களுக்கு செய்ய தெரியாது. எதுக்கு முதல் அன்பு செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாது. நான் உதாரணத்துக்கு சொல்ல போனேன்டா, சிலர் இந்த இடத்துல திருமணம் முடிச்சுவாங்க, நீங்க ஆண்டவரோட உங்களோட கணவன் மனைவிக்கு நீங்க அன்பு செலுத்தலாம். அதான் நான் சொல்ற விஷயம். சிலர் இந்த இடத்துல அம்மாமார் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவரோட அன்பு செலுத்தலாம். அதுதான் இந்த சீரற்ற ஒழுக்கமற்ற அன்பு என்று சொல்றது. அதுதான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாங்கள் இன்னொரு இடத்தை கொடுக்கலாம். சிலவங்க தங்களோட மனைவியை விட போனுக்கு அன்பு செலுத்தலாம். எப்பவுமே திருமண ஆலோசனை நடக்கிற பொழுது, நேற்று முந்தநாத்து ஒரு கப்பல் எங்களை இப்ப இந்த நாட்டுல திருமண ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் ஒரு கப்பலுக்கு, அப்ப அவங்களுக்கு நாங்க சொன்ன விஷயம் தான், ஒரு நாளைக்கு நான் சொன்ன விஷயம்,
ஒரு நாளைக்கு 37 நிமிடங்கள் நீங்கள் உங்கள் மனைவியோடு கதைப்பதுக்கு நீங்கள் கொடுக்க வேணும். கணவருக்கு சொன்னாரு, ஏன் பாஸ்டர் 37 நிமிடம் என்று கேட்டார். அப்ப நான் சொன்னேன், 37 நிமிடம் நீங்க உங்களோட மனைவியோட கேட்சண்டா அவ மாறி சந்தோஷமான நபரை உங்களுக்கு ஒரு நாளும் காண முடியாது. அதான் என்று ரிசர்ச் சொல்லுது. ஒரு திருமணம் சந்தோஷமான திருமணமா இருக்கணும்டா 37 நிமிஷம் ஒரு விதத்திலையும் உங்களோட அங்க திசை திருப்பாம மனைவிக்கு நேரத்தை கொடுங்க. நாங்க என்ன செய்யறோம்? 37 நிமிஷம் இல்ல, 3 மணித்தியாலும் போன்ல இருக்கிறோம். அப்ப யாருக்கு நாங்க அன்பு செலுத்துறோம்? இதான் நான் சொல்றேன், ஒழுக்கமற்ற அன்பு என்று சொல்றது இதுதான். நாங்கள் அன்பு செலுத்த வேண்டிய காரியத்துக்கு அன்பு செலுத்தாமல் அன்பு செலுத்த தேவையில்லாத காரியத்துக்கு அதிகமாக அன்பு செலுத்துகிறோம். ரைட்? இதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, இதான் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்று சொல்லுகிறார். ஆனால் எங்களுக்கு எங்களுடைய இருதயத்தின் அன்பை மாற்றுவதற்கு எங்களால் முடியாது. எங்களால் எங்களுடைய இருதயத்தின் அன்பை மாற்ற முடியாது. நீங்க அன்பு செலுத்துற காரியத்தை இன்னைக்கு நீங்க சொல்ல போயிடாது, நான் அண்டையில இருந்து போனுக்கு நான் அன்பு செலுத்த மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு அதை மாற்ற முடியாது. உங்களோட அன்பை நீங்க மாத்தணும்டா நீங்க இன்னைக்கு காண்ற அழகை விட அதிகமான ஒரு அழகை காணணும். அப்பதான் உங்களுடைய இருதயம் மாறும். உங்களுடைய இருதயம் மாறப்போற ஒரே காரியம் என்னவென்றால், நீங்கள் இப்பொழுது காண்ற அழகை விட அதிகமான ஒரு அழகை காண வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் இருதயம் மாறும். உங்கள் இருதயத்துக்கு தேவை அழகு. நீங்கள் உதாரணத்துக்கு இன்னைக்கு போனை விட ஏன் நீங்க உங்களோட மனைவியோட நீங்க நேரம் செலுத்த, அந்த மனைவியோட அழக போனை விட நீங்க காண்றனால தான், அதாவது அவ எனக்கு இந்த போனை விட அன்பு செலுத்துற அழகை நீங்க காண்ற நாளைக்கு தான் நீங்க மனைவிக்கு நேரத்தை கொடுக்க போறீங்க. நான் மனைவிக்கு சொன்னதுக்காக மனைவிமார் எல்லாரும் இப்ப வீட்டை போய் சொல்றாதீங்க, பாத்தீங்க தானே பாஸ்டர் உங்களை பற்றி தான் பேசினாரு. ரைட்? நான் மனைவிமாருக்கும் அதே தான் சொல்றேன். சீரியலுக்கு நீங்க கொடுக்குற அன்பை விட உங்களோட கணவனுக்கு அன்பு செலுத்துங்க. ரைட்? இது எங்க இருதயத்தில் நாங்க அழகா காணணும். ரைட்? என்னன்னு நாங்க அழகா காண்றது? ரைட்? நீங்க இயேசுவை பாத்தீங்கண்டா, இயேசுவை நீங்கள் இவ்வாறு காணும் பொழுது அளவில்லாத வல்லமை உள்ளவர், அவர் அளவில்லாத வல்லமை உள்ளவர், அதே வேளை அளவில்லாத மென்மையானவர். அளவில்லாத வல்லமை உள்ள இயேசு அளவில்லாத மென்மையானவர், மகிமை நிறைந்தவர், அதே வேளை இலகுவாக அணுகக்கூடியவர், பரிசுத்தமானவர், அதே வேளை இரக்கம் உள்ளவர். மற்ற எதிலும் இல்லாத ஒரு அழகை நீங்கள் அவர்களிடம் காண முடியும். என்னவென்றால், அவர் மாத்திரம்தான் 2 எதிரான காரியங்களை ஒரு நபரில் காணக்கூடிய ஒரே நபர் அவர்தான். அதான் அவர் அழகானவர். சிலர் மென்மையா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு வல்லமை இருக்காது. சிலர் பரிசுத்தமாய் இருக்கலாம், ஆனா அவர்களுக்குள்ள கிருபை இருக்காது. சிலர் அளவில்லாத அடுத்த இலகுவாக அணுகக்கூடியவரா இருக்கலாம், ஆனால் அவர் மகிமை இல்லாத நபரா இருக்கலாம். இது 2ஐயும் ஒன்று சேர்த்து ஒரே நபர்ல இதான் அடுத்ததுல நாம் காண்றோம். ஜொனத்தன் எட்வர்ட் என்றவர் இப்படி சொல்றார். ஜொனத்தன் எட்வர்ட் சொல்றார், இயேசு ஒருவரிடம் மாத்திரமே பல்வேறுபட்ட சிறப்பு தன்மைகள் ஒன்றிணைந்து காணப்படுகிறது. அவர் சிங்கமாகவும் ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார். இஸ் த லயன் அண்ட் த lamb. அவர் சிங்கமாயும் ஆட்டுக்குட்டியாயும் இருக்கிறார், வல்லமை உள்ளவராயும் தாழ்மை உள்ளவராயும் இருக்கிறார். ரைட்? வேற என்ன சொல்லப்பட்டிருக்குது? மகத்துவமானவரும் சாந்தம் உள்ளவராயும் இருக்கிறார். He has the 2 opposite quality in the same person. ஒரே நபர்ல 2 எதிரான பக்குவங்கள் ஒரே நபருக்குள் காணப்படுகிறது. அதான் அவரின் அழகு. That's why he is so beautiful. அதான் அவர் அழகுள்ளவர். அதான் அவர் அழகுள்ளவர். இப்படிப்பட்ட பரிபூர்ணங்கள் அவரில் ஒன்றிணைந்து இருப்பதை நீங்கள் காண்கிற பொழுது அது உங்கள் இருதயத்தில் கவரும் ஒரு மகிமையாக இருக்கும். இதுதான் உங்களுடைய இருதயத்தை கவர்றது. இந்த காரியத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு காண்றீங்களோ, இந்த காரியத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பார்க்கிறீங்களோ, இதை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தியானிக்கிறீங்களோ, இந்த காரியத்தை அது கூட இருதயத்தை கவர போகிறது. அவர் ஒரு கவர்ச்சியான நபர். அவரால் மிகவும் அழகானவர் என்பதை நீங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? Why did he come? முதலாவது, அவர் யார்? இயேசு யார்?
இயேசு யார்? தேவன், மனிதன். தேவன் மற்றும் மனிதன் ரெண்டும் அவருக்குள்ள இருக்கிறது. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ரெண்டு ஆப்போசிட்ஸ். தேவனா இருக்கிறதுக்கு மனிதனா இருக்க முடியாது, மனிதனா இருக்கிற தேவனா இருக்க முடியாது. ஆனா நம்முடைய இயேசு தேவன் மற்றும் மனிதர், ரெண்டு காரியங்களும் ஒன்று சேர்த்த ஒரு நபர். அவருக்குள் தான் இந்த ரெண்டு எதிர்காரியங்கள் ஒன்றாய் காணப்படுகிற ஒரே நபர். அதுதான் எங்களுடைய இயேசு. அடுத்தது யாரு என்னன்னு கேட்டா, இயேசு ஏன் வந்தார்? இயேசு ஏன் வந்தார்? அவர் சொல்றா, தான் ரட்சகர். தான் வந்து யாரு? மெஸ்ஸியா, கிறிஸ்து, ரட்சகர் என்று சொல்லுகிறது. அது அர்த்தம் என்னது? அவர் வந்து மரணத்தை எதிர்த்து போராடி அதை வெல்வதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். மரணத்தை எதிர்த்து போராடி, மரணம் என்று எங்களை இல்லாமல் ஆக்குற, எங்கள் வாழ்க்கையை முடிக்கிற, எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம், எங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு வந்து அந்த கல்லறையின் அருகில் செல்லுகிற பொழுது யோவான் சொல்லுகிறார், 33ஆம் வசனம் 38ஆம் வசனத்துல எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு. அடுத்த வார்த்தையில பாருங்க, 33ஆம் வசனத்துல பாருங்க, நான் வாசிச்சு பார்ப்போம் என்ன சொல்றாரு. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்தார். ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். இதுல கிரேக்க அர்த்தம் என்னன்னு நான் உங்களுக்கு காண போகிறேன். நான் அதுக்கு முன்பதாக நாங்க திரும்பி 33ஆம் வசனத்தையும் பார்ப்போம், 38ஆம் வசனத்தை பார்ப்போம். 38ஆம் வசனம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். இந்த ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் இருக்கு. 33ஆம் வசனத்தில் ஆவிக்குள் கலங்கி, 38ஆம் வசனத்தில் நாங்க காண்கிறோம் தமக்குள் கலங்கி என்று சொல்ற இந்த ரெண்டுக்கும் ஒரே கிரேக்க அர்த்தம் தான் இருக்கிறது. அந்த கிரேக்க அர்த்தம் என்னன்னு நாங்கள் எடுத்து பார்த்தால் அதுல அர்த்தம் வந்தம் என்னன்னா, அதிகமாக கோபப்பட்டார். எங்கட பைபிள் அதை காட்ட அவங்க விருப்பம் இல்லை, அதனால அவர் கலங்கி என்று போட்டாங்க. ஆனா அதுல உண்மையான அர்த்தம் என்ன என்றால், ஒரு மிருகம் கோபத்தில் கதறுவது போல இயேசு கத்தினார் என்று சொல்லப்படுகிறது. கோபத்துல அவர் கத்தினார். ஏன் அவ்வளவு கோபம்? அவர் கோபப்பட்டது மனிதன் பாவம் செய்த பாவி, அவனுடைய பாவத்தை கண்டு அவர் கோபப்பட்டாரா? இல்ல, அவர் மனிதத்தின் பாவத்தை கண்டு கோபப்படல. அந்த இடத்துல லாசரஸோட பாவம், மரியாளோட பாவம், மாத்தாவின் பாவத்தை பார்த்து அவர் கோபப்படவில்லை. அவர் பாவத்தின் நிமித்தம் தான் இவங்க இப்படி இளையவயத்துல செத்து போனாங்கன்னு அவர் கோபப்படவில்லை. அவர் வந்து தேவன் மேல கோபப்பட்டாரா? ஏன் ஆண்டவர் இவ்வளவு இளமையானவரை கொண்டு விட்டார்? அந்த குடும்பத்துல ஒரே ஆண் தான் இருக்கிறாங்க, 2 பொம்பளை பிள்ளைகள், ஏன் அவரை கொண்டுட்டாங்கன்னு தேவன் மேல கோபப்பட்டாரா? இல்ல இல்ல இல்ல. அவர் எங்களை மேல கோபப்படம் இல்ல, தேவண்ட மேலேயும் கோபப்பட இல்ல. அவர் கோபப்பட்டது வந்து மரணத்தின் மேல கோபப்பட்டார். ஏன் அவர் மரணத்தின் மேல் கோபப்பட்டார்? மரணத்தை அவர் உருவாக்கவில்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஜீவனம் மாத்திரம் தான் அவர் உருவாக்கினார். மரணத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு? நாங்க. அவருக்கு கீழ்ப்படியாத நிமித்தத்தினால், நாங்கள் பாவத்துக்கு விழுந்த நிமித்தத்தினால் நாங்கள் தான் மரணத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தோம். தேவன் மரணத்தை உருவாக்கவில்லை. அதனால்தான் இயேசு இந்த இடத்தில் அவர் மரணத்தை கண்டு அவர் கோபம் கொண்டு அவ்வாறு அந்த இடத்தில் நிற்கிறது காணக்கூடியதா இருக்கிறது. அந்த கல்லறைக்கு முன்னால இயேசு வந்து சோர்ந்து போன நபரா நிக்கல, இயேசு மிகவும் கோபத்தோடு செயல்பட்ட ஒரு நபராய் நிற்கிறார். ஏனென்றால் அந்த கல்லறையை இல்லாமல் ஆக்குவதற்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். என்னுடைய பிரதான சிந்தனை இன்று இதுதான். என்னுடைய பிரதான சிந்தனை, நம்மை கல்லறையில் இருந்து வெளியே கொண்டு வர இயேசு ஒரு கல்லறைக்குள் சென்றார். நம்மை கல்லறையில் இருந்து வெளியே கொண்டு வர இயேசு ஒரு கல்லறைக்குள் சென்றார். அதுதான் அவர் கோபப்பட்ட காரணம். மரணத்துக்கு என்றதுக்கு முடிவில்லை. மரணத்தின் முடிவை மரணத்தை நிப்பாட்டுவதற்காக இயேசு இந்த இடத்தில் அவர் செயல்படுவதை எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. இயேசு மரணத்தை பார்த்து ஒரு இயற்கையான விடயமாக அவர் அதோடு கொடுக்கல் வாங்கல் செய்யவில்லை. இயேசுக்கு மரணம் ஒரு எதிரி. அவருடைய எதிரி மரணமாயிருந்தது. அவர் மரணத்துக்கு எதிராக செயல்பட்டவர். அவர் வந்து அந்த கல்லறைக்கு முன்பதாக ஒரு போர் வீரனை போல் நின்று கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த மரணத்துக்கு எதிராக அவர் செயல்படுவதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா உண்மை என்னண்டா,
நாங்கள் செய்த பாவத்துக்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டியது மரணம் தான். அப்படித்தானே? நாங்க செய்த பாவத்துக்கு நான் கிடைக்க வேண்டியது மரணம் தான். ஏன்னா நாங்க செய்த ஆண்டவருக்கு எதிராக அவர் எங்களுக்கு தேவையில்லையாண்டு அவரை விட்டுட்டு அந்த எண்டைக்கு அந்த தோட்டத்துல இருந்து நாங்க போனோமோ அண்டையில இருந்து மரணம் தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரே விஷயமா இருந்தது. அப்படி என்றால் அந்த மரணத்தை எப்படி அவர் எதிர்த்து போராடுவது? அந்த மரணத்துக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரே வழி, நான் சொன்ன என்னுடைய பிரதான சிந்தனை, நம்மை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வர அவர் ஒரு கல்லறைக்கு செல்ல வேண்டும். அந்த மரணத்தை ஜெயம் கொள்ளும் ஒரே வழி, அவர் மரிக்க வேண்டும். அதான் திருப்பு முனையாய் இருக்கிறது. அடுத்த விஷயம் திருப்பு முனை. இந்த அற்புதம் இந்த முழு நற்செய்தியையும், இந்த யோவானுடைய முழு கதையிடையும், அது எல்லாத்தையும் இந்த கடைசி கதையில் தான் எல்லா கதைகளும் தங்கி இருக்கிறது. இதற்கு பின்பதாக நீங்க காணக்கூடிய ஒரு விஷயம் என்றா, யோவான் 11:53 அதிகாரத்துல இந்த அற்புதத்தை செஞ்ச பிறகு என்ன நடந்துச்சு பாருங்க. இந்த அற்புதத்தை செஞ்ச பிறகு என்ன நடந்தது பாருங்க. அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். என்றைக்கு இயேசு லாசரஸை உயிர்த்தெழுப்பினாரோ அன்று அவர் தன்னுடைய மரணத்துக்கு அவர் கையொப்பம் விட்டார். அவருக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும், லாசருவை வெளியே வா என்று சொல்லுகிற பொழுது இயேசுக்கு தெரியும், நான் உள்ளே செல்ல வேண்டும். இயேசுக்கு தெரியும், லாசருவின் உயிர்த்தெழுதல் என்பது தன்னுடைய மரணம் என்பது இயேசுக்கு தெரியும். இயேசுக்கு தெரியும், லாசருவின் ஃபியூனரல், அவருடைய செத்த வீடை நிப்பாட்ட வேண்டும் என்றால் தன்னுடைய செத்த வீட்டுக்கு நாள் குறிப்பிடப்பட வேண்டும். அவர் சிலுவைக்கு சென்றது ஏதோ தானோ தெரியாம ஆக்கள் பிடிச்சவருக்கு சிலுவையில போடல. அவருக்கு சிலுவைக்கு சென்றது தெரிந்து கொண்டு சிலுவை நோக்கி பயணித்த ஒரே நபராய் இருக்கிறார். மரணத்தை நோக்கி பயணித்த ஒரே நபராய் இருக்கிறார். இதை காண்கிற பொழுது நாங்கள் இன்னொன்று காண வேணும். அதான் அவர் செய்த பரிமாற்றம். என்ன பரிமாற்றம் தேவன் செய்தார்? என்னோடு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. 43, 44 வார்த்தைகளை பாசி பாருங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. இயேசு லாசருவை வெளியே வா என்று சொல்லுகிற பொழுது, அந்த படத்துல பாத்தீங்க, அவர் வெளியே வரக்குள்ள அந்த பிரேத சீலைகளால் அவன் கலட்டப்படுகிறான் என்று சொல்லுகிற பொழுது அவர் செய்த பரிமாற்றம் என்னவென்றால், இன்னும் சில கிழமைகள்ல அந்த கல்லறைக்குள் பிரேத சீலையால் சுத்தப்பட்டு இயேசு அந்த கல்லறைக்கு செல்வதற்கு தயாராகத்தான் அவர் சொல்லுகிறார், லாசரு வெளியே வா. அதே பிரேத சீலை, அவர் எந்த பிரேத சீலையை கலட்டி வெளியே லாசரஸை கொண்டு வந்தாரோ அதே பிரேத சீலையால் சுத்தப்பட்டு அந்த கல்லறையில் இயேசு வைக்கப்படுக நாட்கள் அன்றிருந்து இட்ஸ் கிளிக்கிங், இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு நடக்க போகுது. அதான் அவர் செய்த பரிமாற்றம். ஏனென்றால் அவர் எங்கள் மேல் வர வேண்டிய தேவனின் முழு கோப அக்கினியை தான் சிலுவையில் தன்மேல் அவர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டார். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை அவர் மேல் வந்தது. எங்களுக்கு மேல் வர வேண்டிய மரணம் அவர் மேல் அவரை இல்லாமலாக்கியது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா இன்னொரு விஷயம், மரணம் என்று இயேசுவை இல்லாமலாக்க நினைத்ததோ அன்றுதான் மரணத்தின் முடிவு. நான் திரும்பி சொல்றேன், மரணம் என்று இயேசுவை இல்லாமல் ஆக்குவோம் என்று நினைத்ததோ அன்றுதான் மரணத்தின் முடிவு. இயேசு மரிக்கிறதுக்கு
மரணம் என்று முடிவு செய்ததோ அன்று மரணம் முடிவடைந்தது. உங்களுக்கு காணக்கூடியதா இருக்குது. இயேசு அழுத நேரத்துல 36ஆம் வசனத்துல இயேசு 35ஆம் வசனத்துல இயேசு அழுத 36ஆம் வசனத்தை சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு இயேசு இவருக்கு அன்பு செலுத்தினார் என்று சொல்றாங்க தானே. அதுதான் அடுத்த பாயிண்ட். அவர் அவனை எவ்வளவு நேசித்தார் என்பதை பாருங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் விளங்கவில்லை, அதே இயேசு அவரை மாத்திரம் நேசிக்கவில்லை, அந்த சொன்னவர்களை நேசிப்பதற்காக தண்ட உயிரையே கொடுக்க போறாருன்றது அவங்க தெரிஞ்சிருக்கல. அவங்க சொன்னாங்க அந்த நேரத்தில் அழுறதை பார்த்து, லாசரஸுக்கு எவ்வளவு அன்பு செலுத்திருக்காருன்னு பாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு அன்பு செலுத்துறான்னு சொன்ன அதே நபர்களுக்காக இன்னும் சில கிழமைகளில் அவர் தன்னுடைய உயிரையே கொடுக்க போறார் என்பதை அவர்கள் காணவில்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு அன்பு செலுத்துவதற்கு விலை இல்லாமல் அன்பு செலுத்த முடியாது. பெற்றோர்கள் நான் சொல்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க என்று திருமணம் முடிச்சு ஒரு பிள்ளை கொண்டு வர போறேன்னு ஜெபிச்சு ஒரு பிள்ளைய அன்றைக்கு கூட வெளி உங்களுக்கு பிறந்துச்சோ அன்றைக்கு நீங்க ஒரு பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்தீங்க, இனி என் வாழ்க்கையை குறித்து நான் பார்க்கறத நிப்பாட்டிட்டு என் முழு வாழ்க்கையை நான் என் பிள்ளைய தான் பார்க்க போறேன். அண்டையில இருந்து உங்களுக்கு சொல்ல முடியாது, இரவைக்கு வந்துட்டு நான் வந்து தனியா இருக்கணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதெல்லாம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு இருக்கிற விடுமுறை, உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடம், விடுதலை, சுதந்திரம் எல்லாமே முடிஞ்சுது. நினைச்ச நேரத்துக்கு போய் படம் பார்க்க இல்லாத கணவரும் மனைவியும் போய் தியேட்டர்ல பிள்ளை அன்றைக்கு வந்துச்சோ எல்லாமே போயிட்டு. அது காரணம் என்ன? அன்புக்கு விலை உண்டு. அன்புக்கு நாங்க ஒரு விலை செலுத்த வேண்டும். ஒன்றில் வந்து நீங்க இல்லாம போகணும், கூட பிள்ளை உருவாகணும் வேண்டா, இல்லாட்டி பிள்ளை இல்லாம போயிடும். நீங்க உங்களே பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கடா. ரெண்டுல உண்டு. நீங்க இல்லாம போகணும், பிள்ளை சரியா வளரணும் வேண்டா, இல்லாட்டி பிள்ளை இல்லாம போயிடும். நீங்க கூட சுதந்திரத்துல நீங்க எல்லாம் கூட தனிப்பட்ட தேவை, தனிப்பட்ட இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கலாம். ரெண்டுல ஒன்றுதான். அன்பு என்றது எப்பவுமே ஒரு விலை செலுத்தப்பட வேண்டிய காரியம் என்று எங்களுக்கு தெரியும். ரைட்? ஒரு துக்கத்துல இருக்கிறவர், ஒரு கலங்கி போன நபர், உங்களுக்கு இருக்கிற ஒரு நபர், அதாவது ஒரு வேதனையில இருக்கிற நபர், அவரோடு நான் பேச போனா என்ற நேரத்தை அவருக்கு கொடுத்து நான் கேட்கிற அளவுக்கு, அவர் சொல்ற பிரச்சனையை கேட்டுக்கொண்டிருக்கிற அளவுக்கு தான் அவருக்கு சுகம் கிடைக்க போகிறது. நான் மறிக்க வேண்டும், என்னுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும், நான் அந்த சோகத்துக்குள் செல்ல வேண்டும், மனத்தியான கலக்குகள் அவரோடு இருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவுக்கு அவருக்கு கொடுக்கிறனோ அவ்வளவுக்கு அவர் சுகப்பட போகிறார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்து, அப்பா அந்த வாரம் இவரை பிடிப்பட்டா அன்னைக்கு நாள் போயிட்டு நீங்க ஓடினீங்கண்டா அவர் இல்லாம போயிடுவார். நான் உங்களுக்கு காண்பிக்கிற விஷயம் என்னன்றா, அன்புக்கு விலை உண்டு. அன்புக்கு விலை உண்டு. இயேசு அதுதான் அந்த அன்பின் விலை எங்களுக்கு காண்பிக்கிறார். அந்த அன்பின் விலை என்னன்ற அவருக்கு தன்னுடைய வாழ்க்கை. அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு நண்பருக்கு அன்பு செலுத்துற இதை விட பெரிய விதம் இல்லை, என்னண்டு தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறது. அதான் இயேசு எங்களுக்கு செய்தார். அவர் எங்களுக்கு அன்பு செய்தது, அவருடைய வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்து. இது இன்றைக்கு எங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? இது அர்த்தம் என்ன? இன்றைக்கு மிக விரைவாக பார்த்துட்டு நாங்க மேசைக்கு போறோம். இது அர்த்தம் என்னது? ரைட்? நமது அன்பை அவர் மூன்றாவது விஷயம் போடுங்க. இது நமக்கு எதனை உணர்த்துகிறது? ரைட்? இதுதான் இயேசு என்றால் அவர் முதலாவது இயேசு யார்? தேவ மனிதன். அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? மரணத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக. ரைட்? இப்ப உங்களுக்கு தெரியும் இயேசு யாருன்னு தெரியும், ஏன் வந்தாருன்னு தெரியும். இதான் யோவான் சொன்ன கதை, முழு கதையும் எல்லாமே. ரைட்? கடைசியா இது நமக்கு எதனை உணர்த்துகிறது? முதலாவது இதுதான் இயேசுவா இருந்தால் அவர் மரணத்தை இல்லாம ஆக்குவதற்காக வந்தாருண்டா, அது எங்களுக்கு நடைமுறையில சில காரியங்களை மாத்தணும். முதலாவது காரியம் என்னவென்றால், உங்கள் துன்பங்களுக்கு இயேசுவை குற்றம் சாட்ட வேண்டாம், உங்கள் பாடுகளுக்கு இயேசுவை குற்றம் சாட்ட வேண்டாம். முதலாவது
நான் ஏன் அப்படி உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன்டா, உங்களுடைய துக்கத்தை பாடுகளை தெரிந்த ஒரே தேவன் இயேசுதான். ஏன்னா மனிதன் விதத்துல அவருக்கு தெரியும் உங்களோட துக்கத்தை நல்லா. எங்களுக்கு ஏன் துன்பங்கள் பாடுகள் வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. சில நேரங்கள்ல அர்த்தம் இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு வந்த பாடு. நீங்க எடுத்த தீர்மானத்துல நீங்க அன்று பாடுபடவில்லை. ஆனாலும் சிலுவை எங்களுக்கு காண்பிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்ன காரணத்தால் நீங்கள் துக்கப்பட்டாலும், சில வேளை நீங்க எடுத்த தீர்மானம் எடுக்கலாம், சிலர் இல்லாட்டி வேறு யாரும் எடுத்த தீர்மானத்துல நீங்க துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கலாம். எந்த தீர்மானத்துல நீங்க தீர்மானத்தினால் நீங்க துக்கப்பட்டாலும் அது அர்த்தம் இயேசு உங்களுக்கு அன்பு செலுத்தவில்லை அல்ல என்பது அல்ல. என்ன துக்கத்துக்குள்ள நீங்க சென்றாலும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அவர் உங்களுக்கு அன்பு செலுத்துகிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். எந்த பாடுகள் மத்தியில் நீங்கள் சென்றாலும் மறக்கக்கூடிய காரியம் இதுதான். கிறிஸ்தவத்துல மாத்திரம் தான். அடுத்ததா சொல்ற காரியத்தை போடுங்க, அடுத்த சில ஸ்லைட போடுங்க. துன்பங்களுக்கு முடிவு கொண்டு வருவதற்காக தேவனே அந்த துன்பத்துக்கு இறங்கிய ஒரே மார்க்கம் கிறிஸ்தவம் மட்டுமே. துன்பங்களுக்கு பாடுகளுக்கு முடிவு கொண்டு வருவதற்காக தேவனே அந்த பாடுகளுக்கு இறங்கிய ஒரே மார்க்கம் கிறிஸ்தவம். வேற ஒரு சமயத்திலேயும் தேவன் ஒரு கடவுள் துக்கப்பட்டதை குறித்து ஒரு நாளுமே பேசப்பட போறது இல்லை. அது இயேசு மட்டும்தான் செய்தார். அவர் மாத்திரம்தான் அதை செய்தார். உங்களுக்கு தெரியும், கொல்கத்தா மலையில் அவர் அழுதார், என் தேவனே என் தேவனே நீர் ஏன் என்னை கைவிட்டீர். அவர் எங்கள் பாடுகளின் ஆழத்துக்கு அவர் சென்றார். நீங்கள் இன்று பாடுபடுகிற பொழுது மறக்கக்கூடாத காரியம் என்னவென்றால், அவர் தூரத்தில் இல்லை, அவர் தொலைவில் இல்லை. அவர் உங்களை பாடுகளை நீ போன்றுட்டு விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. அவர் உங்களுக்கு அன்பு இல்லாத நிமித்தம் பாடுகளில் செல்ல இடம் கொடுக்கவும் இல்லை. அவர் உங்களோடு பாடுபடுகிற தேவன். பாடுகள் மத்தியில் செல்கிற பொழுது அவர் உங்களோடு துக்கப்படுகிற தேவன், வேதனைப்படுகிற தேவன். ஆனால் அந்த வேதனைகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வல்லமையும் அவரில் மாத்திரமே இருக்கிறது. மறக்க வேண்டாம். இரண்டாவது, நீங்கள் விசுவாசத்தின் எல்லைகளை எடுத்து போடுங்கள். அப்படி இல்லாவிட்டால் தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய எலிஜென்ஸ் என்று சொல்லுவோம், அவர் மேல வைத்திருக்கிற தொடர்பு, அப்படி இல்லாவிட்டால் அவருக்காக நீங்க செய்ய வேண்டிய காரியங்களுக்கு நீங்கள் சில வேளை இன்று வரையறை போட்டிருக்கலாம். அந்த வரையறைகளை இல்லாமல் ஆக்குங்கள். இயேசு ஒரு சாதாரண டீச்சர், அப்படி இல்லாட்டி தேவ வார்த்தையை கற்பிக்க வந்த நபராய் இருந்தால் நீங்க அவரை பார்த்து இவர் ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் என்று அவரை பார்த்து நீங்க ரசிக்கலாம். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வந்த நபராய் இருந்தால் நீங்கள் அவரிடம் போய் உதவியை மற்றும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர் யாரு? இந்த உலகத்தை படைத்து ஆளுகிற தேவன். அவர் உங்களை மீட்க வந்த தேவன். அவர் உங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு நான் எவ்வளவு செய்யறது என்று ஒரு வரையறை உங்களால் போட முடியுமா? போட முடியுமா? எவ்வளவு நான் செய்யறேன்னு உங்களுக்கு ஒரு வரையறை போட முடியுமா? ரைட்? அவர் உங்களுடைய முழு வாழ்க்கையுமே அவருக்கு கொடுப்பதற்கு அவர் தகுதி உள்ளவர். உங்களோட முழு வாழ்க்கையும் அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர் ஒரு கதை சொல்லப்படுகிறது. அந்த கதையில ஒரு சிறு ஒரு பிடியன் ஒரு அழகான ஒரு படகை அவன் உருவாக்குறான். அவன் பல நாட்களாக மரத்தை வெட்டி மரத்தில் இருந்து அவன் ஒரு சின்ன வயசிலே அவன் திறன் இருக்கிறபடியினால் ஒரு அழகான ஒரு படகை அவன் உருவாக்கி, அதை ஒரு காற்றில் செல்லுகிற படகு, அதற்கு அவன் பாயெல்லாம் போட்டு அழகா எல்லாம் செஞ்சுட்டு அவன் அதை பார்த்து பெரிய சந்தோஷப்படுறான். செஞ்ச பின்பதாக சந்தோஷப்பட்டு ஒரு நாள் ஆத்துல போய் அந்த படகை வச்சுட்டு அவன் தண்ணியில கொஞ்சம் தள்ளி 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 அந்த படகு கொஞ்சம் போறதுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கல, ஒரேடியா ஒரு காத்து காத்து அதை படகு இழுத்துட்டு போயிட்டுது. இழுத்துட்டு போனோம். அவன் அதை பார்த்துட்டு அழ தொடங்கிட்டான். என்ன படகு, யாராவது எனக்கு உதவி செய்யுங்க, இந்த படகு எப்படியாவது எனக்கு காப்பாத்தி தாங்கன்னு அழுதுறான். ஆனா அழுததுக்கு அவனுக்கு யாருக்கும் உதவி செய்ய இருக்கல. அவன் கண்ணுக்கு முன்னாலே அந்த படகு துளைந்து போய்விட்டது. சில நாட்களுக்கு பின்பதாக அவன் கடைக்கு போறான் சாமான் வாங்க. அவன் கடைக்கு சாமான் வாங்க போய்க்குள்ள கேபினட்டுக்கு மேல இந்த படகு வச்சிருக்கிறாங்க அழகா. அவன் போய் அந்த கடையில இருக்கிற முதலாளிக்கு அவன் சொல்றான், சொந்தக்காரனுக்கு அவன் சொல்றான், அது என்னுடைய படகு, அது என்னுடைய படகு, எனக்கு தாண்டு கேட்கிறான். அப்பொழுது அந்த கடை சொந்தக்காரன் அவனுக்கு சொல்றான்,
அது உன்னுடைய படகு இல்ல, அந்த படகை எனக்கு ஒரு ஆள் கொண்டு வித்துட்டு காசு எடுத்துட்டு போயிட்டார், அது இப்ப நான் விக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன் என்று சொல்றார். அப்ப அவன் கேட்கிறான், இது எவ்வளவு வேண்டும்? அவர் அதுக்கான வெளியே சொன்னோன்னு அந்த படியனுக்கு அந்த காசு இருக்குல்ல. ஆனா அந்த நாள் அவன் யோசிச்சான், நான் எப்படியாவது போய் நான் காசு உழைச்சு நான் அந்த படகை வாங்குவேன். ஒரு நாளும் அவன் உழைச்சு கஷ்டப்பட்டு ஒரு நாள் அந்த காசு கடைசி ₹1 அவனுக்கு கிடைச்சோன்னு அவன் அந்த காசு எல்லாத்தையும் தேடி ஓடி கடையில சொல்றான், இந்தாங்க உங்களோட காசு, எனக்கு இந்த படகை தாங்க. படகை கையில எடுத்துட்டு அவன் அப்படி சொன்னான், நீ எனக்கு இப்ப 2 தரம் சொந்தமா இருக்கிற, நான் உன்னை உருவாக்கினேன், நான் இப்ப உன்னை விலை கொடுத்து வாங்கினேன், நீ எனக்கு இப்ப 2 தடவை சொந்தம். உங்கள் தேவன் உங்களை உருவாக்கி ரசித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல தான் பாவத்தை நாங்க செஞ்சு அவரை விட்டு விலகி போனோம். அவர் பார்த்து கதறி அழுது கொண்டிருக்கிறார், என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே பாவத்தின் நிமித்தம். ஆனா அவரை முகத்தை பார்க்காம பின்னால திரும்பி நாங்க அவரை விட்டு போனோம். அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றார், உனக்கு நீ செஞ்சதுக்கு, உனக்கு தவறுக்கு நான் உன்னை மரணம் கொடுக்க வேண்டிய, உனக்கு மரணம் தான் உனக்கு தண்டனை. ஆனா அந்த மரணத்தை எங்களுக்கு கொடுக்காம என்ன செய்யறார், தண்ட மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த விலையை செலுத்தி உங்களை என்று வாங்கி, நீங்க அன்றைக்கு அவருடன் வந்தீங்களோ அன்றைக்கு அவர் சொல்றார், நீ எனக்கு இப்ப 2 தடம் சொந்தமா இருக்கிற, நான் உன்னை உருவாக்கினேன், இப்ப நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன், நீ எனக்கு 2 தடவை சொந்தமாயிருக்கிறாய் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். 3வது காரியம், 2வது காரியம், உங்களுடைய அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு உங்களுக்கு ஒரு வரையறை போட முடியாது. நீங்கள் எதை செய்ய முடியுமோ வரையறை இல்லாமல் அவருக்கு செய்ய வேண்டும். வரையறை போட்டு சொல்ல வேணாம், எனக்கு இவ்வளவுதான் செய்யலாம், இவ்வளவுதான் நேரம் இருக்குது, இவ்வளவுதான் பணம் இருக்குது, வரையறை ஒன்றுமே போட வேண்டாம் அவருக்கு. அவர் உங்களை 2 தரம் உங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கிறார், வரையறை போட வேண்டாம் அவருக்கு. 3வது காரியம், மரணம் பயம் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். பவுலடியார் சொல்லுகிறார், மரணம் எனக்கு லாபம், வாழ்ந்தால் நான் வாழ்வது இயேசுவுக்காக. ஏன் மரணம் எனக்கு லாபம்? நான் அன்றைக்கு மறிச்சா நாளைக்கு என் இயேசுவோட என் பாடுகள், கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாமே இல்லாம போயிடும். அப்ப நான் மரணத்துக்கு பயப்பட தேவையில்லை. மரணம் உங்களுக்கு பயத்தை கொண்டு வர முடியாது. கிறிஸ்தவனுக்கு மரண பயம் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால் இன்று நீங்கள் மரண பயத்தினால் இருந்தால் அதை இல்லாமல் ஆக்க வேண்டும், அதை இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சில நேரம் மரண பயம் என்று சொல்லும் பொழுது அது மரணம் மாத்திரம் அல்ல, என் வாழ்க்கையில் இது நடக்காம போய்விடுமா என்றது ஒரு மரண பயம். திருமணம் முடிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிற நான் சொல்றதை கேளுங்க, என் வாழ்க்கையில எனக்கு திருமணம் கிடைக்காமல் போய்விடுமா என்பது ஒரு மரண பயம். பிள்ளைகள் இல்லாதவங்க நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க, எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்காம போயிடுமா என்பது மரண பயம். வீடு இல்ல, எப்படியாவது கட்டிக்கொள்ளணும் இருக்கிறவங்க யோசிச்சு நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க, எனக்கு எப்பயாவது ஒரு வீடு கட்டாம போய் விடுவானா, மரண பயம். உங்களுக்கு திருமணம் இல்லாவிட்டாலும், உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டாலும், உங்களுக்கு வீடு இல்லாவிட்டாலும், ஏன் இந்த உலகத்துல உங்களோட கால் கை இல்லாம விட்டாலும், இது ஒரு தாவகாலிக உலகத்துல ஆண்டவர் என்னை வைத்து ஒரு நாளைக்கு சதா காலத்துல அவர் என்ன எல்லாமே முழுமை செய்த ஒரு இடத்துக்கு என்ன கொண்டு போகிறார். எல்லாமே எனக்கு கிடைக்கிற இடத்துல அவர் என்ன வச்சு என்ன முழு காலமாக வைத்து பார்க்க போகிறார். அதனால் எனக்குள் ஒரு காரியத்தை குறித்தும் பயம் இருக்க முடியாது, மரண பயம் எனக்கு இருக்க முடியாது.